ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்த்துட்ருக்குது தெனாலிராமனோட கதைகள் இல்லைங்களா. அந்த இதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன கதை அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு டைம் தெனாலிராமன் ரொம்ப ரொம்ப அழகாக தங்க உடை போட்டுக்கிட்டு தங்கத்தால் ஆன செயின், கைக்கு காப்பு, பட்டாலான உடையை போட்டுக்கிட்டு ரொம்ப ராஜ நடையோட அரண்மனைக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. இதை பார்த்த அரசர் என்ன தெனாலிராமன் வந்த புதுசில் இப்படி இல்லையே, இப்போ ரொம்பவுமே மிடுக்காக ரொம்ப ராஜநடையோடு வராரே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தெனாலி நீ வந்ததுக்கும் இப்போவுக்கும் ரொம்பவுமே வித்தியாசமாக தெரிகிற, வரும்போது ரொம்ப மெலிஞ்சு முகத்தில் பொலிவில்லாமல் இருந்த, இப்போ ராஜநடையோடு பார்க்கவே அரசன் போல் இருக்க, அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன், தாங்களால் தான் என்னோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் எனக்கு பரிசு பொருட்களையும் பொற்காசுகளையும் தந்து என்னோட வாழ்க்கை தரத்தையே உயர்த்திட்டீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தங்களின் அரவணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை ரொம்ப பணிவாகவே சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே, ஓ அப்படியா, சரி நல்லா இருந்தால் நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. சரி, இவ்வளோ பொருட்களையும் பரிசுகளையும் சேர்த்து வச்சிருக்கியே, யாருக்காவது உதவி செஞ்சாதானே உன்னோட வாழ்க்கை தரம் இன்னும் உயரும். தன்னோட பொருளை தனக்கு மட்டும் வச்சுக்காம நான் கொடுத்தாப்புல நீங்களும் யாருக்காவது கொடுத்தா தானே உன்னை போல் 4 பேர் நல்லா வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. சரி அரசே, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கேட்குறாரு. சரி, ஒரு வீடை கட்டி அதை யாரும் எதுவும் இல்லாத ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தா உன்னோட வாழ்க்கையும் நல்லா வளரும், உன்னோட பின்ன வர சந்ததிகளும் வாழ்க்கையில் நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. சரி அரசே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னால் மறுக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன போலவே வீடை கட்டி எதுவும் இல்லாத ஒருத்தருக்கு அந்த வீடை தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனும் சொல்கிறாரு. அவரை சொன்னாப்லே அன்னைக்கே காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் உயர்ந்த ரகமான மரங்களை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வர்றாரு வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து நாட்டில் இருந்த மக்களில் உயர்தரமான நல்ல சிலை செய்யும் ஆட்களை வர வைக்கிறாரு. வீடை பார்த்து பார்த்து ரொம்ப நேர்த்தியாக கட்டுறாரு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ஒவ்வொரு சில விஷயங்களை கூட ரொம்ப கலைநயத்தோடு செஞ்சு முடிக்கிறாரு அந்த வீட்டை. இவரும் சரி, எல்லாருக்கும் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாத்துக்கும் அழைச்சி விருந்து வைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுதான் நடக்கிறதில்ல. தெனாலிராமன் யாருக்கும் சொல்லாமல் தன்னோட குடும்பத்தினரை மட்டும் வச்சு கிரகப்பிரவேசத்தை முடிச்சிடுறாரு. என்ன தெனாலி, எல்லாரும் கூப்பிட்டு விருந்து வைப்பேன்னு பார்த்தா நீ என்ன திடீர்னு யாரும் இல்லாமல் உன்னோட வீட்டாட்களை மட்டும் வச்சு கிரகப்பிரவேசத்தை முடிச்சுட்ட, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு என்னோட கிரகப்பிரவேசத்தை நான் வாழ்கிறதுக்காக இந்த வீட்டில் நான் செய்யலை, இதை தானமாக தான் கொடுக்க போகிறேன், அதனால் நான் யாரையும் கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே ஒரு அட்டையில் இந்த வீடு எந்த பொருள் மேலேயும் எந்த ஆசைகளும் இல்லாத ஒரு துறவிக்கு, எந்த பலனும் எதிர்பார்க்காத ஒரு மனிதருக்கு தான் இந்த வீடை தானமாக கொடுக்க போகிறேன், அப்படி யாராவது இருந்தால் என்கிட்ட வாங்க, இந்த வீடை உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலகையில் எழுதி போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிடுவார். சில காலங்கள் போகுது, பல நாட்களும் கிடக்குது. ஆனால் அந்த வீட்டை யாருமே எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு முன்ன நிற்கவே கிடையாது. என்னடா இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனும் சரி சிறிது காலங்கள் போகட்டும், யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. அவர் அந்த பலகையை படித்த பார்த்த உடனே, நம்ம தான் யாருக்கும் தீங்கும் விளைவிக்கல, எந்த பொருளுக்கும் ஆசைப்படவும் இல்லை, இந்த வீடை வாங்குறதுக்கு நம்மளுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு தேடி போகிறாரு. அங்கே போய் பார்த்து தெனாலிராமன் கிட்ட, தெனாலிராமன் ஐயா, எனக்கு எந்த ஆசைகளும் கிடையாது, நான் யார் பொருளுக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது, யாருக்கும் தீங்கு விளைவிச்சதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே தெனாலி ரொம்பவுமே உரக்க சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன நம்ம சொன்னதில் அவ்வளோ எதுவும் ஒரு நகைச்சுவை இல்லையே, எதற்காக தெனாலி இந்த அளவுக்கு பலமாக சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தெனாலி எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அந்த பலகையை நல்லா படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
நல்லா படிச்சுட்டு தான் வந்தேன், படிப்பில் எந்த பிழையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் யார் பொருளுக்கும் ஆசைப்பட்டவன் கிடையாது அப்படின்னு தானே சொன்னீங்க, ஆனால் என்னோடய வீட்டுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு தானே நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை கேட்ட உடனே அவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிந்து தன்னோட வீட்டை எடுத்து காலி பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. சில காலங்கள் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அரசர் வந்து தெனாலியை வந்து அழைக்கிறாரு. தெனாலியும் அரசவைக்கு போகிறாரு. என்ன தெனாலி, இந்த மாதிரி உன் வீட்டை நீயே பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கலான்னு இருக்கியா, அது யாருக்கும் தர உனக்கு விருப்பம் இல்லையா, இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு உனக்கு ஐடியாவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே, இல்லை அரசே, நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, எந்த பொருட்களை மேலும் ஆசைப்படாமல் இருக்கிறவருக்கு தான் கொடுக்க சொன்னீங்க. நானும் பல காலங்கள் பொறுத்திருந்தும் பார்த்தாச்சு, யாரும் என் பொருளுக்கு வந்து ஆசைப்படாமல் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து நான் தானே அந்த வீட்டுக்கு குடியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையோடு சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட உடனே, உன்னோட சாமர்த்தியத்திற்கு யாராவது ஈடுண்டா, சரி உன்னோட வீட்டுக்களை வந்து நீயே சந்தோஷமாக வாழுன்னு சொல்லிட்டு மேலும் சில பரிசுகளையும் பொற்காசுகளையும் கொடுத்து வழி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நகைச்சுவையிலும் சரி, ஒவ்வொரு செயலிலும் சரி, தெனாலிராமன் வந்து தனக்கு ஈடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி நாளைக்கும் ஒரு கதையில் வந்து தெனாலி என்ன பண்ண போகிறார் அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பொறுத்திருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.